பொங்கலே முடிஞ்சு போச்சுங்க. பொங்கலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பொங்கல் வந்திருந்தா, அந்த பொங்கலில் ஜனநாயகன் வந்திருந்தா, அதுதாங்க ஜனநாயகன் பொங்கல். ஆனா என்ன நடந்தது, ஏது நடக்குது ஒண்ணுமே புரியல. ஒரு திட்டமிட்ட சதியா, அல்லது படமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா ரசிகர்களை தாண்டி தியேட்டர்காரங்களும், டிஸ்ட்ரிபியூட்டர்களும் பயங்கர அப்செட் வந்து. இந்த பொங்கலுக்கு வந்து பராசக்தி வந்தது, அப்புறம் வந்து வா வாத்தியார், அப்புறம் டிடிடி வந்திருந்தது. ஓகே. இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் வந்திருந்தா எப்படியாப்பட்ட ஒரு கலெக்ஷன் அள்ளியிருக்கும். தியேட்டர் திருவிழா கோலமாக மாறி இருக்கும். அங்கங்கே ஏங்க இப்போது சென்னை மாதிரியான, கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் வந்து சுற்றுலா போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது வந்து. நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன், ஒரு கிராம பகுதியெல்லாம் என்ன பொங்கலுக்குன்னா என்னன்னுவாங்க, சினிமாவுக்காரன் தான் ஆசைப்படுவாங்க. அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படம், விஜய் படம் மாதிரி ஒரு படம் இருந்ததுன்னா ஃபேமிலியோடு கிளம்பலாம் வாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிப்பீட் ஆடியன்ஸு. அவன் போகிக்கும் பார்ப்பான், பெரும்பொங்கலுக்கு பார்ப்பான், மாட்டுப்பொங்கலுக்கு பார்ப்பான், காணும் பொங்கலுக்கு பார்ப்பான், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் பார்ப்பான். இப்படி ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த படம் வந்து கிளிக் ஆகிடுச்சு, அதிரி புதிரியான படமாக இருந்தது அப்படின்னு வச்சுங்க, சொல்லவே தேவையில்லை. சரி, என்னதான்பா பிரச்சனை? நாளை மறுநாள் சென்னை ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் அவசரமாக வந்தீங்க, நீங்கள் அங்கே முடிச்சுட்டு வாங்க அப்படின்போது, ஜனநாயகன் தரப்பு வந்து வழக்கறிஞர் அவர் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டார். அந்த 20ஆம் தேதி கொஞ்சம் தீர்ப்பு சொல்லுங்கள், நாளைக்கு மறுநாள் அப்படின்னா அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 20ஆம் தேதி ஓகே, அன்றைக்கே தீர்ப்பு அப்படின்ற அளவுக்கு அன்றைக்கி இறுதி முடிவு. அதை ரொம்ப போட்டு வாய்தாலாம் இழுக்க மாட்டாங்க. சென்சாருக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா ஜனநாயகன் பட நிறுவனம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஜனநாயகன் பட நிறுவனத்துக்கு சாதகமாக வந்துடுச்சு அப்படின்னா சென்சார் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போவாங்க. இப்போ என்னதான்பா இதில் பிரச்சனை? என்ன அப்படி வந்து இந்த படத்தில் அப்படி என்ன ஜனநாயகத்துக்கு எதிரான காட்சிகள் இருக்குது, இந்திய இறையாண்மைக்கு எதிரான என்ன வந்து வசனங்கள் இருக்குது, என்ன காட்சிகள் இருக்குது, ஒன்றுமே புரியல வந்து. இதை விட நீங்கள் வந்து பாலிவுட் சினிமாவிலேருந்து, தெலுங்கு சினிமாவிலேருந்து, கேரள சினிமாவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதை விட, ஏன்னா படம் யாரும் பார்க்கல, இவங்க எந்த காரணத்துக்காக அதை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல, எந்த காரணத்துக்காக அதை கட் கொடுக்குறாங்க, எந்த காட்சிக்காக, எந்த இதுக்காக மியூட்டு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இது சென்சாருக்கும் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்துக்குமான ஈகோ பிரச்சனையா, இல்லது ஒன்றிய அரசுக்கும் விஜய்க்குமான ஒரு சர்ச்சையா, இல்லது என்டிஏ கூட்டணியில் நீ வந்து சேர்ந்துதாமா ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கிறதா, இல்லை உண்மையிலேயே இதில் வந்து இந்த படத்தில் வந்து பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கா?